இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீங்களா? நீங்க எப்படி இங்க வந்தீங்க? உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு, அதனால வந்துட்டேன். யாராவது பாத்திர போறாங்க? பார்த்தா பார்க்கட்டும். என்னோட வருங்கால மனைவியை பார்க்க தானே வந்திருக்கேன். அதுவும் தப்பா? தப்பு இல்ல, ஆபத்து. நீ இருக்கும்போது ஆபத்து என்ன நெருங்குமா என்ன? பனித்துளிகள் நிறைஞ்சிருக்கும் போது காலங்காத்தால சூரியன் அந்த பனித்துளிகளை உடைச்சிட்டு வர்றதுக்கு முன்னாடியே உன்னை பார்க்கணும், உன்கிட்ட பேசணும்னு தோணுச்சு லக்ஷ்மி. தேங்க்ஸ். ஆனா நீங்க போயிடுங்க. போயிடவா? அது போங்கன்னு சொல்லல, எனக்கு பயமா இருக்கு. லக்ஷ்மி, நமக்கு என்கேஜ்மெண்ட் நடந்துருச்சு. அப்போ பாதி கல்யாணம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமே எதுக்கு பயப்படுற? எங்க சித்தி பாத்துருவாங்க. பார்த்தா என்ன ஆகும்? எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. இன்னும் நல்லது. பெரியவங்க குறிச்சு வச்ச முகூர்த்தத்துக்கு முன்னாடியே கல்யாணம் நடந்தா சந்தோஷமான விஷயம் தானே? அது இல்ல லக்ஷ்மி, நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லவா? என் மனசுல நான் கூட இருக்க முடியாத அளவுக்கு நீதான் நிறைஞ்சிருக்க லக்ஷ்மி. என்னன்னே தெரியல. என்னோட நிழலை நான் பார்த்தாலும் அந்த நிழல்ல நீதான் தெரியுற, தெரியுமா? சித்தப்பாக்கு போன் போக மாட்டேங்குது. ஷாலினிக்கு போன் பண்ணுக்கா. நானி, ஐயோ நானி, நானி எழுந்துரு நானி. ஐயோ நானி, போன் எடுக்கல ஜானு. நானி, மித்ரா, ஐயோ நானி எழுந்துருடா. நானி. ஹாய் லக்ஷ்மி. ஹலோ. லக்ஷ்மி, நான் இன்னும் 10 நிமிஷத்துல அங்க இருப்பேன். நீ எதுக்கும் டென்ஷன் ஆகாத. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போலாம். சரி, சீக்கிரமா வாங்க. நானி, நானி, நானி எழுந்துரு. நானி எழுந்துருடா. எழுந்துரு நானி. அனுசூயா, சீக்கிரமா வா. ஏங்க இப்படி கத்திக்கிட்டே வரீங்க? நீங்க என்ன டாக்டரா? உள்ள போய் ஆபரேஷன் பண்ண போறீங்களா? அமைதியா போங்க. அம்மாடி ஜானவி, சித்தப்பா, நானி அவளை கூட்டிட்டு போயிருக்காங்க சித்தப்பா. டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்க? அவனை டாக்டர் பார்த்துட்டு இருக்காரு. என்னன்னு தெரியல சித்தப்பா. லக்ஷ்மி எங்கம்மா? சாமி, பாதுகாப்பு நிறைஞ்ச வீட்ட, அன்பு பாசம் நிறைஞ்ச ஊரு, நான் உயிருக்கு உயிரா நேசிச்ச என் தாத்தாவோட நினைவுகளை விட்டுட்டு வந்தது என்னோட தம்பிக்காக தான் சாமி. அவன் நல்லா இருக்கணும்னு. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு மறுபடியும் அவனோட சிரிப்பை என்னால பார்க்க முடியுமா முடியாதாங்கிற நிலைமை வந்துருச்சு. எதுவுமே தெரியாத அப்பாவி பச்சை குழந்தை அவன். தயவு செஞ்சு அவன் மேல கோவப்படாத.
என் தம்பிக்கு எதுவுமே ஆகாம நல்லபடியா குணமாகி வீட்டுக்கு வர மாதிரி நீதான் பண்ணணும் சாமி. லக்ஷ்மி, டாக்டர் தான் சொல்லிட்டார்ல, நீ கவலைப்படாத. உங்க நன்றியை நான் மறக்கவே மாட்டேன். நான் என்ன பண்ணாலும் உங்க நன்றி கடனை தேக்க முடியாது. லக்ஷ்மி, என்னது இது? ஆமாங்க, நீங்க மட்டும் வராம இருந்திருந்தா, சரியான நேரத்துக்கு வராம போயிருந்தா என்னோட தம்பிக்கு என்ன ஆயிருக்கும்? லக்ஷ்மி, இன்னைக்கு நானே எந்த ஆபத்தும் இல்லாம உயிரோட இருக்கான்னா அதுக்கு காரணம் நீங்க தாங்க. தேங்க்ஸ்ங்க. நமக்குள்ள தேங்க்ஸ் சொல்லிக்கிற அளவுக்கு நம்ம ஒண்ணும் மூணாவது மனுஷங்க இல்ல. இருந்தாலும் உங்களுக்கு உதவி செய்யற மனசு இருக்கு, உயிரை கொடுக்கற குணம் இருக்கு. அதுதான் இன்னைக்கு என் தம்பியை காப்பாத்திருக்கு. இங்க பாரு லக்ஷ்மி, இனிமே நீ, உன் ஃபேமிலி, நான் வேற வேற இல்ல, எல்லாருமே ஒண்ணுதான். இது எதையும் நான் உதவியா நினைக்கல, நான் இதை என் கடமையா நினைக்கிறேன். லக்ஷ்மி, உங்கள யாருக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் அதை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். நானி ஹெல்த் மட்டும் இல்ல, இதுக்கப்புறம் உங்களுக்கு யாருனாலையாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனைக்கு தீர்வா நான் வந்து நிப்பேன். இந்த மார்பிங் போட்டோஸை காட்டி லக்ஷ்மி பேரை கெடுக்கலான்னு பார்த்தேன். ஆனா அன்னைக்கு லக்ஷ்மி கழுத்துல செயின் இருந்துச்சு. இன்னைக்கு இந்த போட்டோல அந்த செயின் இல்ல. அவளை எப்படி அடையிறதுன்னு தெரியாம இப்படி மார்பிங் போட்டோஸை உருவாக்கி லக்ஷ்மியோட பேரை கெடுக்கலான்னு பாக்குறியாடா? அண்ணா, என்னன்னு இது? என்னால தாங்கிக்க முடியலடா. என் கை கெட்டினது வாய் கெட்டாம போயிருச்சு. அந்த மித்ரா என் லட்சுமியை புடுங்கிக்கிட்டா. விட மாட்டேன், அந்த மித்ராவை விட மாட்டேன், அந்த லட்சுமியை விட மாட்டேன். என்கேஜ்மெண்ட்ல தான் பிளான் சொதப்பிருச்சுண்ணா. என்கேஜ்மெண்ட் நடந்து ரிங்க மட்டும் மாத்திக்கிட்டா கல்யாணம் நடந்துருமா?